ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் ஹப். உங்களுக்கு இன்றைக்கி ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீரங்கம் அக்கார விடிசல். இது வந்து ஸ்ரீரங்கமில் வந்து ரொம்ப ஃபேமஸான ரெசிபின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பால் தேவையான அளவு, ஏலக்காய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, திராட்சை தேவையான அளவு, பாசிப்பருப்பு 100 கிராம்ஸ், பச்சரிசி 200 கிராம்ஸ், குங்குமப்பூ தேவையான அளவு, வெல்லம் 300 கிராம்ஸ், முந்திரி தேவையான அளவு. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் கீ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்து அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே வந்து நான் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம குவிக்காக இதை வந்து கம்ப்ளீட் செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இது இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். ஸோ அதனால் நான் வந்து பால் அண்ட் வாட்டர் கலந்து நான் நல்லா இதில் வேக வைக்கிறேன் சிம்மில் வச்சு. பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வெந்தோன்னே பாருங்கள், இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடணும். ஸோ இப்போ நம்ம இதில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை நல்லா வேக வச்சு நல்லா இப்போ கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம குங்குமப்பூ போட்டுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இது வந்து வேணும்னா இது வந்து ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி திராட்சை வந்து நான் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த ஸ்வீட்டுக்கு வந்து மெயினே வந்து பால் அண்டு நெய், இது 2 தான் மெயின். பாலில் வந்து அரிசியை வேக வச்சுட்டு, நெய் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா சிம்மில் வச்சு இதை நல்லா வேக வைக்கணும். இது வந்து நெய் அண்டு அந்த அரிசி ரெண்டுமே வந்து பிரிஞ்சு வரணும். நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க டு பேலன்ஸ் த டேஸ்ட். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்தால் போதும். தனித்தனியாக எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து அபவ் 2 இயர்ஸ் கிட்ஸ்க்கு மேலே உள்ளவங்க எல்லாருக்குமே நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இதில் எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். நெய், அரிசி பருப்பு, முந்திரி திராட்சை, அப்புறம் வந்து பால், இதெல்லாமே தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். Take care.